சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகின்ற பதுவை நகர் புனித அந்தோணியாரின் விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். பல்வேறு புதுமைகளை நிகழ்த்தி தான் வாடுகின்ற பொழுதும் அதன் பிறகும் கோடி அற்புதர் என்ற பெருமைக்குரியவராக புனித அந்தோணியார் விளங்குகின்றார். எனவே அவருடைய பரிந்துரையை இந்த நாளிலே நாம் மன்றாடுவோம். அவர் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய கருத்துக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக இந்த உலகம் இன்று எதிர்கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து இந்த உலகம் மீள வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் வழியாக சிறப்பான விதத்திலே இன்று நாம் மன்றாடுவோம். பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்திய அவருடைய பரிந்துரையால் இறைவன் இந்த நோயின் தாக்குதலிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். சிறப்பாக இந்த திருப்பலியிலே இன்று தங்களது 26வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற இருதயராஜ் மேரி ஃபாத்திமா தம்பதியர் இறைவனுக்கு திருப்பலியில் நன்றி செலுத்துகின்றார்கள். தொடர்ந்து இறைவன் அவருடைய நிறைவாக ஆசிர்வதித்து தன்னுடைய அன்பிலும் அருளிலும் வளரச் செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் தங்களது 26வது திருமண ஆண்டு விழாவை இன்று கொண்டாடுகின்ற செந்தில் டேவிட் ஜெனிஃபர் செல்வி தம்பதியர் இறைவனுக்கு நன்றி அறிதலாக இத்திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். 26 ஆண்டுகளாக இறைவன் அவர்களை தன்னுடைய அன்பிலே வளரச் செய்ததற்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவர்களோடு இருந்து அவளை வழிநடத்த வேண்டும் என்றும் தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற ஜெனோவா அஞ்சனா மேரி இறைவனுக்கு நன்றி அறிதலாக இத்திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையும் அவரோடு இருந்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் தனது 9வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற தீபன் ஆண்டனி என்னும் சிறுவனுக்காக திருப்பலியிலே நன்றி செலுத்துவோம். இறைவன் அவனை தொடர்ந்து நிறைவான உடல் உள்ள நலனோடும் தூய ஆவியாரின் கனிகளோடும் கொடைகளோடும் ஆசீர்வதித்து இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக வளர வேண்டும் என்று இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் தாமஸ் வினோத்குமார் மற்றும் குடும்பத்தினர் தங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக, குறிப்பாக உடல் நலனுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்றார்கள். இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவருடைய கருத்துக்களை ஏற்று அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் மன மகிழ்வான வாழ்வையும் அருள வேண்டும் என்றும் ஆண்டனி ஜோசப் லூர்து மேரி ஆகியோர் சிறப்பான உடல் நலனுக்காக ஜெபிக்கின்றார்கள். இறைவன் அவர்களை நல்ல உடல் உள்ள நலனோடு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் டேவிட் செல்வராஜ் தான் பெற்ற நலனுக்காக, உடல் நலனுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார். இறைவன் அவரை நல்ல உடல் நலனோடு ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகின்றவர் தொடர்ந்து இறை அருளோடு வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் சசி விமலா, ரீட்டா சுசேராஜ் ஆகியோர் தங்களுடைய உடல் நோயிலிருந்து நலம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றார்கள். எனவே இறைவன் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து நலமளித்து அவர்களுக்கு நலமான வாழ்வை அருள வேண்டும் என்றும் கிறிஸ்டி ராயன் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காக இத்திருப்பலியிலே ஜெபிக்கின்றார்கள். இறைவன் அவர்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் மன்றாட்டுக்களையும் ஏற்று அவளுக்கு நலமான மகிழ்வான வாழ்வை அருள வேண்டும் என்றும் இயேசுவே நம் மீட்பர் ஜெபக்குழுவை சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினரின்
உடல் உள்ள நலனுக்காகவும் மனமகிழ்வான வாழ்வுக்காகவும் இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்றார்கள். இறைவன் அவர்களுடைய அரும் பணிகளை ஏற்று ஆசீர்வதித்து தொடர்ந்து அவர்களை இறைவன் தன்னுடைய போர்வையில் வைத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் பிரான்சிஸ் சேவியர் ஜெயசீலி குடும்பத்தினர் இத்திருப்பலியிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். தொடர்ந்து புனித அந்தோணியாரின் பரிந்துரையின் வழியாக இறைவன் அவர்களை நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வான வாழ்வோடும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் சுஜய் இருதயராஜ், ருபீனா, மரிய ஜெனோவா, சூசன் மேரியான் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். இதுநாள் வரையில் இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தி தொடர்ந்து இறைவனுடைய அருளும் அன்னை மரியின் பாதுகாவலும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் ஜேம்ஸ் அடைக்கல மேரி இறைவனுக்கு நன்றி எறிதலாக திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசீரும் அவர்களோடு இருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும் இன்று இறைவனுடைய குழந்தையாக திருமுழுக்கு பெறுகின்ற விவின் வில்ஃப்ரெட் மேரி மேக்லின் இவர்களுடைய மகன் மேல்வின் ராயன் இந்த குழந்தைக்காக சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இறைவன் இந்த குழந்தையை தன்னுடைய குழந்தையாக இன்று முதல் ஏற்றுக்கொள்கின்றார். எனவே இந்த குழந்தையை அந்த குடும்பத்திற்கு கொடையாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி இறைவனுடைய அன்பு குழந்தையாக இந்த குழந்தை வளர வேண்டும் என்றும் இறை ஆசிரை பெற்று தொடர்ந்து இறை அருளில் மிளிர இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அதோடு நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை பாரதி அவருடைய பெற்றோர் சிங்கராயர், இருதய மேரி ஆகியோர் தங்களது 47வது திருமண ஆண்டு விழாவை இன்று கொண்டாடுகின்றார்கள். எனவே 47 ஆண்டுகளாக இறைவன் அவர்களை தன்னுடைய அன்பிலே அருளிலே வளரச் செய்ததற்காக, இல்லற வாழ்வில் மகிழ்ச்சியோடு வாழச் செய்ததற்காக நாம் நன்றி செலுத்தி அவர்களுடைய மகனை செலேசிய சபைக்கு நம்முடைய பங்கிற்கு கொடையாக கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து இறையருள் அவர்களை நன்முறையில் வழிநடத்த வேண்டும் என்றும் அவர்கள் நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வோடும் அவர்கள் வாழ வேண்டும் என்று அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியில் நாம் நன்றி கூறி ஜெபிப்போம். இந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து இன்று நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாயிருக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எலியா புறப்பட்டு போய் எலியாவுக்கும் பணிவிடை செய்தார். அரசர் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 19, இறை சொற்றொடர்கள் 19 முதல் 21 முடிய. அந்நாளில் எலியா அங்கிருந்து சென்று சாபாட்சியின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுதோ அவர் ஏர்பூட்டி உழுது கொண்டு இருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டி கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடியை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதித்தாரும், அதன் பின் உம்மை பின் செல்லுவேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பையை நெருப்பிலை மூட்டி அம்மாட்டி இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. உங்கள் பதில். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரே, எப்போதும் என் கண் முன்னே வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். உங்கள் பதில். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்படைக்க மாட்டீர். உம் அன்பனை படுகொலியை காண விடமாட்டீர். உங்கள் பதில். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. முறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும். உம் திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 33 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய்யானை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணை இடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம். ஏனென்றால்
அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1195ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் என்னும் நகரில் பிறந்தவர் அந்தோனியார். அவர் பிறந்தபொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் ஃபெர்டினாண்ட் என்பதுதான். அவருடைய தந்தை லிஸ்பன் நகரினுடைய ஆளுநராக இருந்தார். அவருடைய தாய் மிகுந்த பக்தி நிறைந்த பெண்மணியாகவும் விளங்கினார். 12 வயது நடக்கின்ற பொழுது அந்தோனியார் நற்கருணையின் முன்பாக முழந்தாள் படியிட்டு பக்தியோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அழகை அவரை சோதித்தது. இறைவனிடமிருந்து அவர் கவனத்தை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான தந்திரங்களை செய்தது. அவர் பளிங்கு கல்லின் மீது முழந்தாள் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். எனவே இந்த அழகையின் சோதனையிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் அந்த பளிங்கு கல்லின் மீது சிலுவை அடையாளத்தை வரைந்தார். அதை கண்டவுடன் அழகை அலறி அடித்து கொண்டு ஓடிவிட்டது. ஆனால் அவர் வரைந்த அந்த சிலுவை அடையாளம் இன்றளவும் அந்த கல்லின் மீது அப்படியே பதிந்து விட்டது. அந்த அளவுக்கு இளம் வயதிலேயே மிகுந்த வல்லமை உடையவராக, இறைவனோடு நெருங்கிய உறவு கொண்டவராக அவர் விளங்கினார் என்பதை இது நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. அவர் அகுஸ்தினார் துறவற சபையிலே சேர்ந்தார். அங்கே எல்லா விதமான பணிகளையும் அவர் செய்து கொண்டிருந்தார். மிகுந்த அறிவாற்றல் உடையவராக இளம் வயதிலே இருந்தார். ஏதாவது ஒன்றை அவர் படித்தார் என்றால் ஒரு முறை படித்தவுடனேயே அதெல்லாம் அவருடைய மனதிலே தெளிவாக நிலைநிறுத்துகின்ற அளவுக்கு அவருக்கு சிறந்த நினைவாற்றல் கொண்டிருந்தார். அவர் ஒரு முறை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அருகில் இருந்த ஆலயத்திலே திருப்பலி நிகழ்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது எழுந்தேற்ற நேரத்திலே அவர் உடனடியாக முழந்தாள் படியிட்டு அங்கிருந்து அவர் ஆலயத்தை நோக்கி ஜெபித்தார். உடனடியாக அந்த ஆலயத்திற்கும் அவருக்கும் இடையே இருந்த அந்த சுற்றுச்சுவர் அப்படியே விலகி நேரடியாக அவர் ஆலயத்தை பார்ப்பதற்கும் இயேசுவை கண்டுகொள்வதற்கும் அவருக்கு உதவி செய்ததாம். நேரடியாக அவர் இயேசுவை தோட்டத்திலிருந்தே அவர் கண்டு அவர் வணங்கி ஜெபித்தார் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி இளம் வயதிலே இறைவன் அவருக்கு நிறைய அருளை கொடுத்து அவரை வளர்த்தார் என்று சொல்லலாம். 1219ஆம் ஆண்டிலே அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அதன் பிறகு ஓராண்டு கழித்து அவர் பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்கின்றார். இப்படி இந்த பிரான்சிஸ் அசிசியாருடைய எளிமை, அவருடைய வாழ்க்கை முறை, இதையெல்லாம் பார்த்து அதனால் ஈர்க்கப்பட்டு பிரான்சிஸ்கன் சபையிலே சேர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அந்த சபையில் சேர்கின்றார். அதோடு இந்த சபையில் சேருவதன் வழியாக ஆப்பிரிக்கா நாட்டிற்கு சென்று மொராக்கா நாட்டிலே அவர் பணிபுரிய வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு அந்த சபையிலே சேருகின்றார். அவர் ஆற்றிய முதல் மறையுரையே எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கின்ற ஒன்றாக இருந்தது. கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்தி சிலுவை மட்டும் அவர் கீழ்ப்படிந்தார் என்ற தலைப்பிலே அவர் ஆற்றிய மறையுரையானது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது. எல்லோரும் அவரை வியந்து பார்க்கின்ற அளவுக்கு அவர் மிகுந்த சொல்லாற்றல் உடையவராக இருந்தார். இதை கண்டு பிரான்சிஸ் அசிசியே சொன்னார், நமது சபைக்கு
ஒரு சிறந்த மறை ஆயர் கிடைத்திருக்கின்றார், கடவுளுடைய பெயர் போற்றப்படுவதாக என்று சொன்னார். இவ்வளவு சொல்வன்மையுடைய ஒரு மனிதர் இறை வார்த்தையை மிக தெளிவாக, அழகாக, வல்லமையோடு எடுத்துச் சொல்கின்ற மனிதர் நமக்கு கிடைத்திருக்கின்றார் என்று பிரான்சிஸ் அசிசியார் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய விருப்பப்படி அவரை மொராக்கோ நாட்டிற்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக மறைப்பணியாளராக அனுப்பினார்கள். அங்கே சென்று அவரால் அந்த பணியை முழுமையாக செய்ய முடியவில்லை என்றால், உடல்நிலை சரியில்லாமல் போனதனால் அவர் சொந்த நாட்டிற்கு மீண்டும் அவர் அனுப்பப்பட்டார். அப்படி போர்ச்சுகல் நாட்டிற்கு திரும்ப வருகின்ற பொழுது அவர் வழியிலே கப்பலானது இத்தாலி நாட்டில் சிசிலி தீவிலே கரை ஒதுங்கியது. எனவே அங்கே அவர் இறங்கி அங்கு நற்செய்தி பணியை அவர் ஆற்றினார். அவர் சகோதரர்களோடு சேர்ந்து அங்கே வாழ்ந்து வந்தார். மீண்டும் அவர் பதுவை நகருக்கு வந்து அங்கே அவர் இறக்கின்றார். குருவாகி 12 ஆண்டுகள் மட்டும்தான் அவர் தன்னுடைய குருத்துவ பணியை செய்தார். 1219ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு 20வது ஆண்டிலே அவர் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து 1231ஆம் ஆண்டு அவர் ஜூன் 13ஆம் நாள் இறைவனடி சேர்கின்றார். வெறும் 36 ஆண்டுகள் மட்டும்தான் அவர் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கின்றார். மிக குறுகிய காலம், மிக குறுகிய வாழ்க்கைதான். ஆனால் இதற்குள் அவர் செய்த புதுமைகளும் அவர் ஆற்றிய அரும் செயல்களும் உண்மையாகவே எல்லோரையும் வியக்க வைக்கின்ற ஒரு வாழ்க்கையாக அது அமைந்திருந்தது. பல்வேறு புதுமைகளை நிகழ்த்துகின்ற வல்லமையை அவர் பெற்றிருந்தார். குழந்தை இயேசுவை கையிலே ஏந்துகின்ற அருளை அவர் பெற்றிருந்தார். ஆகதான் அவருடைய சுரூபங்களை நாம் பார்க்கின்ற பொழுது கையிலே குழந்தை இயேசுவோடு அவர் இருப்பார். குழந்தை இயேசு அவருடைய கரங்களிலே வந்து தவழ்ந்ததை மற்றவர்கள் பார்த்தார்கள். அப்படி உயிரோடு வந்து குழந்தை இயேசு அவருடைய கைகளிலே நின்று விளையாடி கொண்டிருந்ததை பார்த்தார்கள். அதைத்தான் இப்பொழுது சுரூபமாக வடித்திருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு பேரை பெற்றவராக அந்தோனியார் திகழ்ந்தார். அவர் செய்த புதுமைகள் எண்ணற்றவையாக இருக்கின்றன. ஆகவேதான் அவரை கோடி அற்புதர் என்று எல்லோரும் போற்றி பெருமைப்படுத்துகின்றார்கள். ஒரு முறை அவர் நற்செய்தி அறிவிப்பதற்காக செல்கின்றார். ஆனால் அங்கிருந்த மக்கள், அந்த நகரை சார்ந்த மக்கள் அவருடைய நற்செய்தியை கேட்கவில்லை. அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இவரை கேலி செய்தார்கள் நற்செய்தி அறிவித்த பொழுது. எனவே அவர் சொன்னார், இனி உங்களுக்கு நற்செய்தி அறிவித்து பயனில்லை என்று சொல்லி அவர் கடற்கரைக்கு சென்று அங்கே நற்செய்தி அறிவிக்கின்றார். உடனே கடலில் இருந்த மீன்கள் எல்லாம் கூட்டமாக வந்து கடற்கரையிலே வந்து அப்படியே நின்று கொண்டு அவர் பேச்சை ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தனவாம். இதை பார்த்து அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டார்கள். மீன்கள் கூட அவர் பேசுகின்ற பேச்சை இவ்வளவு ஆர்வத்தோடு கேட்கின்றன, நாம் தான் இப்படி அவரை வெறுத்து ஒதுக்கிவிட்டோமே என்று சொல்லி அவர்கள் மனம் வருந்தி பிறகு அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். மற்ற மக்களையெல்லாம் வந்து பாருங்கள், மிகப்பெரிய ஒரு அதிசயம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, மீன்கள் எல்லாம் கூட்டமாக வந்து இவர் பேசுவதை கேட்கின்றன என்று சொன்னார்கள். எல்லோரும் பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டார்கள். உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இவருக்கு இருக்கிறது என்று சொல்லி இறுதியிலே அவர் தன்னுடைய ஆசிரியை வழங்கினார். மீன்கள் எல்லாம் மீண்டும் கடலுக்குள் சென்று விட்டன. ஒரு முறை அந்தோனியார் ஒப்புரவு அருள் சாதனம் கொடுத்து கொண்டிருந்தார். அவரிடத்திலே வந்து ஒப்புரவு அருள் சாதனத்தை பெற வந்த ஒரு இளைஞன் தன்னுடைய பாவ அறிக்கையை வெளியிட்டான். அவன் சொன்னான், நான் ஒரு முறை என்னுடைய தாயை என்னுடைய காலால் எட்டி உதைத்து விட்டேன். அவர்கள் போய் கீழே விழுந்து அதனால் அடிபட்டது அவர்களுக்கு என்று சொன்னான். உடனடியாக அவர் மெல்லிய குரலிலே அவர் சொன்னார், தாய் தந்தையை போற்றி மதிக்க வேண்டும். பெற்றோரை எட்டி உதைத்த அந்த கால் வெட்டப்பட வேண்டும் என்று சொன்னார். அவன் ஒப்புரவு அருள் சாதனம் பெற்று வீட்டுக்கு சென்றவுடனே அவர் சொன்ன வார்த்தை, அவர் அப்படி செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை, இப்படிதான் இருக்க வேண்டும், பெற்றோரை எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் என்பதை எடுத்து சொன்னார். அவன் மிகவும் மனம் வருத்தப்பட்டவனாய் வீட்டுக்கு சென்றவுடனே தன்னுடைய காலை அவனே வெட்டிவிட்டான், அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ப. உடனே அவருடைய தாய் பதறடித்துக் கொண்டு அந்தோனியார் இடத்துல வந்து கேட்டார், என்னுடைய மகன் இது போல் கால் வெட்டுண்டு கிடக்கின்றான் வீட்டில் என்று சொல்லி உடனடியாக அவர் அந்த வீட்டிற்கு சென்று அங்கே ஜெபித்தார். அந்த வெட்டுண்ட காலை அவருடைய கால் பக்கத்தில் வைத்து ஜெபித்த பொழுது அந்த கால் மீண்டும் வெட்டப்பட்ட அந்த துண்டு காலோடு மீண்டும் சேர்ந்து கொண்டது. ஒருமுறை சிறுவர்கள் சிலர் தங்களுடைய ஊரின் அருகிலே இருந்த ஏரியிலே படகில் சவாரி செய்வதற்காக செல்கின்றார்கள். யாருக்கும் தெரியாமல், பெற்றோர்களுக்கே தெரியாமல்.
அப்படி சென்று கொண்டிருந்த பொழுது காற்று அடித்ததனால் படகு சாய்ந்து விடுகின்றது. சிறுவர்கள் நீச்சல் தெரிந்தவர்களெல்லாம் கரையேறி விடுகின்றார்கள். அதில் ஒருவன் மட்டும் நீச்சல் தெரியாததனால் அங்கே அவன் மூழ்கி போகின்றான் நீரிலே. இதை அவருடைய பெற்றோர்கள் அறிந்த பொழுது ஓடி வந்து அங்கே மீன் பிடிக்கின்ற மற்றவரிடத்தில் சொல்லி எப்படியாவது தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அவர்களும் வலை வீசி அவனை கொண்டு வருகின்றார்கள் கரைக்கு. ஆனால் பரிதாபம், அவன் இறந்து விட்டிருந்தான். ஆனால் அவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு அந்தோனியாரிடத்திலே ஜெபித்ததனால் அவன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தான் என்று சொல்லப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அந்தோனியாருடைய புதுமைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். யூதன் ஒருவன் அவன் சொன்னான், நற்கருணையில் இயேசு உண்மையாகவே உயிரோடு இருக்கின்றார் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள், கிறிஸ்தவர்களாகிய நீங்கள். அப்படியெல்லாம் கண்டிப்பாக இல்லை என்று சொன்னான். அந்தோனியார் அவரோடு எவ்வளோ வாதிட்டு பார்த்தார். இறுதியில் சொன்னார், நான் அதை நிரூபித்து காட்டுகின்றேன் உனக்கு, உண்மையாகவே நற்கருணையில் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்று. ஆகவே அவர் சொன்னார், மிகுந்த பசியோடு இருக்கின்ற ஒரு கழுதையை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். பசியோடு இருந்த ஒரு கழுதையை கொண்டு வந்தார்கள். அந்த கழுதைக்கு முன்பாக நீங்கள் உணவை வையுங்கள், நான் நற்கருணையை நான் கொண்டு வருகின்றேன் என்று சொன்னார். அந்த கழுதைக்கு முன்பாக உணவை வைத்தார்கள். அந்தோனியார் நற்கருணையும் கொண்டு வந்தார். அந்த கழுதை, பசியோடு இருந்த கழுதை உணவை உண்ணாமல் நற்கருணை முன்பாக மண்டியிட்டது. அதை பார்த்த பிறகுதான் அவன் உண்மையாகவே நம்பினான். இயேசுனுடைய வல்லமை எந்த அளவுக்கு இருக்கிற, நற்கருணையில் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்பதை விலங்குகள் கூட அறிந்திருக்கின்றன, மனிதர்களாகிய நாம் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டு அவர்கள் மனம் மாறி இயேசுவின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி அற்புதமான விஷயங்களை அவர் செய்தார். மிகுந்த வல்லமையோடு நற்செய்தி எடுத்துரைத்தார். அவருடைய வார்த்தைகள் கேட்பதற்காகவே நிறைய பேர் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். மிகுந்த வல்லமையோடு நற்செய்தி அறிவித்ததனால் அவர் இன்று மறை வல்லுநராக திரு அவையால் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு 1231ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி அவர் இறந்தார். அடுத்த ஆண்டு மே 30ஆம் தேதி திருத்தந்தை 9ஆம் கிரகோரி அவரை புனிதராக உயர்த்தினார். மிக குறுகிய காலத்தில், ஓராண்டுக்கு முன்பாகவே புனிதராக திருநிலைப்படுத்தப்பட்டவர் அந்தோனியார் தான். இவ்வளவு குறுகிய காலத்தில் யாரையும் புனிதராக அவர்கள் யாரும் மாற்றுவதில்லை. இப்படி திருச்சபை யாரையும் அப்படி அவ்வளவு பெரிய சிறப்பை யாருக்கும் விரைவாக கொடுப்பதில்லை. ஆனால் அவருக்கு அந்த சிறப்பை கொடுத்தார்கள். இன்றளவும் அவருடைய நாக்கு அழியாமல் இருக்கிறது என்பதுதான் சிறப்புக்குரிய விஷயமாக இருக்கின்றது. ஆகவே பதுவை நகரிலே மிகப்பெரிய அந்தோனியார் பேராலயம் இருக்கின்றது. அதிலே அவருடைய நாக்கு அழியாமல் இன்னும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக அதை நேரடியாக பார்க்கின்ற அருளும் எனக்கு கிடைத்தது. எனவே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். புனித அந்தோனியார் எந்த அளவுக்கு வல்லமையுள்ள ஒரு புனிதராக அவர் இருக்கின்றார். ஆகவே அவர் வழியாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது பல அருள் வரங்களை நமக்கு இன்றும் தருகின்றவராக இருக்கின்றார். ஆகவேதான் அந்தோனியார் ஆலயங்களிலும் திருத்தலங்களிலும் மக்கள் நிறைய பேர் கூடி நிறைய அருளை இன்றளவும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வல்லமையுள்ள ஒரு புனிதராக இன்றளவும் அவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே அவருடைய பரிந்துரையை நாம் நாடுவோம். அவர் வழியாக நாம் ஜெபித்து நாம் பல்வேறு அருள் வரங்களை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். அதிலும் சிறப்பாக நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே, கிறிஸ்தவ விசுவாசத்திலே இன்னும் ஆழமாக வேரூன்றி இருக்க அவர் வழியாக நாம் கேட்போம். நிச்சயமாக இறைவன் நமக்கும் பல அருள் வரங்களை அவர் வழியாக அளித்து நம்முடைய வாழ்வை சிறப்புடையதாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆமென். பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு தந்தை இறைவாம், இன்று தங்களது 26வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற இருதயராஜ் மேரி ஃபாத்திமா தம்பதியரையும் செந்தில் டேவிட் ஜெனிஃபர் செல்வி தம்பதியரையும், தனது பிறந்த நாளை கொண்டாடி உமக்கு நன்றி செலுத்துகின்ற ஜெனோவா அஞ்சனமேரி என்பவரையும், தனது 9வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற தீபன் ஆண்டனி என்னும் சிறுவனையும், தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் குறிப்பாக நல்ல உடல் நலனுக்காக ஜெபிக்கின்ற தாமஸ் வினோத் குமார் குடும்பத்தினரையும், நல்ல உடல் நலம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்ற ஆண்டனி ஜோசப் லூர்து மேரி ஆகியோரையும், தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக சிறப்பாக உடல் நலம் பெற்றதற்காக நன்றி செலுத்துகின்ற டேவிட் செல்வராஜ் என்பவரையும், உடல் நோயிலிருந்து நலம் பெற வேண்டும் என்று மன்றாடுகின்ற சசி விமலா ரீட்டா சூசேராஜ் என்பவர்களையும், தங்களுடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கின்ற கிறிஸ்டி ராயன் என்பவரையும், இயேசுவே நம் மீட்பர் ஜெபக்குழுவை சார்ந்த உறுப்பினர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலன் பெற வேண்டும் என்றும், தாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற பிரான்சிஸ் சேவியர் ஜெயசீலி தம்பதியரையும், நன்றியோடு உம்மிடம் ஜெபிக்கின்ற சுஜய் இருதயராஜ் ருபீனா மரிய ஜெனோவா சூசன் மேரி ஆன் குடும்பத்தினரையும், தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி முத அருளை நாடி நிற்கின்ற ஜேம்ஸ் அடைக்கல மேரி என்பவரையும், இன்று திருமுழுக்கு என்னும் திருவருள் சாதனத்தால் உம்முடைய பிள்ளையாக நீர் ஏற்றுக்கொள்ளுகின்ற விவின் வில்ஃப்ரெட் மேரி மேக்லின் இவருடைய மகன் மால்வின் ராயன் என்ற குழந்தையையும், தங்களது 47வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து நமக்கு நன்றி செலுத்துகின்ற சிங்கராயர் இருதய மேரி தம்பதியரையும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, நீர் பல்வேறு அருள் வரங்களை இவர்கள் மீது பொழிந்து இதுநாள் வரையில் இவர்களை வழிநடத்தி வருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உமது வல்லமையுள்ள கரம், ஆசீர்வதிக்கின்ற கரம், குணமளிக்கின்ற கரம் இவர்களோடு இருந்து இவர்களை கரம் பிடித்து வழிநடத்துவதாக. இதனால் இவர்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, உமக்கு என்றும் நன்றியுள்ளவர்களாக, தாங்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற அவர்கள் தொடர்ந்து என்றும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும், தொடர்ந்து உமது அருளையும் ஆசிரியம் நிறைவாக பெற்று மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் அவர்கள் வாழ அவர்களுக்கு அமைதியான நலமான வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம திருமுக ஒளியினுளையற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உன்னை அன்பு செய்கிறேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் புனித அந்தோணியாரின் பாதுகாவலிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் புனிதரே வாழ்க, இங்கு இறைஞ்சியும் திருத்தலம் வந்தோ. அன்பர் அந்தோணியாரும் அருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே. நன்மையின் நாயகனே, கொடி நன்றிகள் சாற்றுகின்றோம்.
நாயகனே கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம். அழகையின் ஆதிக்க உயர்கையிலே அண்ணலை ஒடுக்குகின்றே நோய்களும் பிணிகளும் வாட்டுகையில் நலம் தரும் புதுமைகள் புரியும் ஐயா. குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தி கொஞ்சிடும் பேரு நீரடைந்தே குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தி கொஞ்சிடும் பேரு நீரடைந்தே வாழ்க புனிதரே வந்தோம் பாதமே வரங்கள் தந்து வழி நடத்துமையா. வாழ்க புனிதரே வந்தோம் பாதமே வரங்கள் தந்து வழி நடத்துமையா. இறைவனின் புனிதரே வாழ்க இங்கு இறைஞ்சிவும் திருப்பதம் வந்தோ அன்பர் அந்தோணியாரும் அருளாளே யாம் அற்புத வரம் பல அழுதோமே. புனித ஜான் போஸ்கோவை நோக்கி ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாய்களில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமேன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.